இந்த அமுதா இருந்துட்டு நம்ம யாழ்னியை கொல்றதுக்காகவும் யாழ்னியோட வயித்துல இருக்க குழந்தைய கொல்றதுக்காகவும் பிளான் பண்ணா இல்லையா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட இப்போது ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க. வீடியோ எவிடன்ஸை காட்டினதுக்கப்புறமா நம்ம யாழ்னி இருந்துட்டு நம்ம இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா சித்தி திருந்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சோம். ஆனால் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா திருந்தாமல் இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாழ்னி வந்து நிற்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்குவாங்க. ஆனால் தன்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த அமுதா நினச்சிருக்காங்க இல்லையா? அதனால் பயங்கர கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராகுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இனியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறது, அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மல்டிபிள் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. இதில் யாழ்னியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு நம்ம கௌரியை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அதே மாதிரி அந்த கடவுளோட அனுகிரகமும் இருந்தால் தான் யாழ்னியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் யாழ்னிக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயம், அதாவது இந்த அமுதா இருந்துட்டு நைட்டோட நைட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம யாழ்னியை ஷாக் வச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சார் இல்லையா? அது எல்லாத்தையுமே முறியடிச்சது வேறு யாரும் கிடையாது, கௌரி தான். கௌரி இருந்துட்டு என்னடா அது அமுதா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து வீடியோவும் எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த அமுதா இருந்துட்டு இப்போது அந்த கரண்ட் ஷாக் வந்து வைக்கிறதுக்காக ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுது, டெஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க. அதாவது கரெக்டாக நம்ம யாழ் நின்றுட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த கரண்ட் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல சிவத்தோட வீட்டில் மட்டும்தான் ஆஃப் ஆச்சு. அதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி தான். கௌரி வந்துட்டு சரியான நேரத்தில் போயிட்டு மெயின் சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க, யாழ்னிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி. அதே சமயம் இந்த நல்ல சிவம் வந்துட்டு போயிட்டு அந்த அமுதாவை வந்து தண்ணி எடுத்து கொடு தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா கை வைக்கும்போது அந்த மெயின் சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டாங்க. அதில் இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடித்து சாகாத ஒன்று குறை தான், அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டுன்னு போயிருந்தா அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க நம்ம கௌரி. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா இந்த யாழ்னி சொல்கிறத நம்ம கௌரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. அமுதா சித்தி நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அமுதா சித்தி நல்லவங்களா? உன்னையும் உன் குழந்தையையும் கொல்றதுக்காக அவள் போட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாரு, உனக்கு கவசம் மாதிரி நானும் இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னையும் உன்னோட குழந்தையும் காப்பாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எவிடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா தான் இப்போது நம்ம யாழ்னிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போது என்னை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன கொல்லணும்னு நினச்சிருந்தா கூட பரவாயில்ல, என் வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்காங்களே, அவங்கள என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாருமா யாழ்னி, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. முதல்ல இந்த அமுதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டும் போது எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம விரட்டினது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.